அருண் மாத்தேஸ்வரனுடைய டைரக்ஷனில் சாணி காகிதம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராக்கி, இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்த அருண் மாத்தேஸ்வரன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தனுஷை வச்சு இந்த கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா டைரக்ட் பண்ணியிருப்பார். பட் எதிர்பார்த்த அளவு இந்த படம் போகலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு துரதிருஷ்டவசமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்காக வந்துட்டு தனுஷ் ரொம்பவே எஃபர்ட் பண்ணியிருப்பார். லாங் ஹேர் அண்ட் தாடியெல்லாம் வளர்த்து சூப்பரான ஒரு கெட்டப்பில் வந்திருப்பார். பிரியங்கா மோகனன் பெருசாக அந்த படத்தில் வேலை இல்லைனாலும் இவங்க கதாபாத்திரத்தில் யாரை போட்டிருந்தாலும் இதைத்தான் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவானா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து கொஞ்சம் ரோல் தான். பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் அவருக்கும் வந்துட்டு ரோல் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேட்ரிக்கலாக இந்த படம் ஒரு சுமாரான போன படம் அப்படின்னு தான் சொல்லணும். இது கூட வந்து எந்த படமுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக போகலை. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஹெச்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஓவர்சீஸ் பிரிண்ட்டு. பட் இந்த படம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைமில் மல்டிபிள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஓவர்சீஸில் சிம்பிளி சவுத் அண்ட் டென்ட் கோட்டா ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க மார்ச் 8